இன்றைக்கி நாம் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான பேக்கு தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நீங்கள் வெயிலெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சிட்டு வந்து கறிக்கொட்டை மாதிரி மாறி இருந்தாலும் உங்கள் ஃபேஸ் மட்டும் இல்லைங்க, ஹோல் பாடியும் நல்லா ஒயிட்டாக ப்ரைட்டாக மாற்றி டேனெல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணி சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பேக்கை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பேக்கை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேக் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, பனானா தாங்க எடுத்துருக்கோம். நல்லா கனிவான பழமாக எடுத்துக்கலாம். இது நான் இத்தனை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பழம் மட்டும் நமக்கு தேவை. அந்த ஒரு பழத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பழத்தில் இருக்க தோலை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த பழத்தை மட்டும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கட் பண்ணாமல் நம்ம அப்படியே போட்டு மிக்சியில் ஓட்டினோம்னா நமக்கு அரைப்படாது. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முழுசாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே அப்படியே மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் பனானா ஆட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. தயிரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வந்து தயிருக்கு பதிலாக பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட தயிர் பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சம்மருக்கு ரொம்ப சூப்பராக நம்ம டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பேக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். செம்ம சூப்பராக ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலில் நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இன்னும் ஒரு சில பொருள்கள் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு பேக் ஒன்று, அதாவது ஒரு பொடி ஒன்று நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம இதில் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா, மஞ்சள் பொடி. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் பொடி நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். ஒரு காஃபி பவுடர் கலருக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆகிட்டுருக்கா. இந்த ஸ்டேஜில் நம்ம காஃபி பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்பொழுது நமக்கு இந்த மாதிரி பிசு பிசுன்னு மாறும். அதனால் ஒன்றுமே இல்லை. அப்புறம் கட்டி ஆகிடுச்சு பாருங்கள். அதனால் ஒன்றும் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கோம். எந்த மஞ்சள் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல. குழம்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது கஸ்தூரி மஞ்சள் தான் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கலர் பாருங்கள் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடிக்கு அரை ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துட்டா போதும். அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். அதிகம் சேர்க்க வேண்டாம். கரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். பாருங்கள் அப்படியே நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை ஆற விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ண காஃபி பவுடரும் மஞ்சள் பொடியும் இப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இது கூட வந்து இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகும் பொழுது கலர் வந்து உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகும். இந்த மஞ்சள் பொடியும் காஃபி பவுடரும் நல்லா இதில் மிக்ஸ் ஆகணும் நமக்கு. நல்லா பாருங்கள் சேஞ்ச் ஆகிட்டு வருது. நல்லா அடிச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ அடுத்து வந்து நம்ம இது கூட சேர்க்க போகிறது கடலை மாவு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான பேக் வந்து
சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. ஹோல் பாடிக்குமே நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெயிலில் அலைஞ்சி திரிஞ்சிட்டு வர குழந்தைங்களுக்குலாம் ஹோல் பாடிக்குமே அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சு விட்டிங்கன்னா நல்லா ப்ரைட்டாக மாறிடுவாங்க. டேனெல்லாம் உடனே ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ நான் வந்து அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட ரிசல்ட் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம் தாராளமாக. சும்மா நம்ம கடலை மாவு வச்சு குழந்தைங்கள குளிச்சுடுவோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்மளும் அப்ளை பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். வெயிலெல்லாம் நம்ம அலைஞ்சிட்டு வரும்பொழுது நம்ம ஃபேஸை பார்க்குறதுக்கே கேவலமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு டேன் ஆகி பார்க்குறதுக்கு டல்லாகவும் இருக்கும். ஒரு 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த பேக்கை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பார்க்குறதுக்கு ப்ரைட்டாகவும் க்ளோவாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதை என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். வாங்க இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பேக் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஆல்ரெடி அந்த பேக் நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள், ரெடியாக இருக்குது. இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து சோப்போ ஃபேஸ் வாஷெல்லாம் போட்டு நான் க்ளீன் பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கோம். அதை வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பல்பெல்லாம் நம்ம அப்படியே பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சமாக சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் வந்து பேக் அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் வந்து சூப்பராக நல்லா ப்ரைட்டாக இருக்கும். அதுக்கு தான் சொல்லுவாங்க. மைல்டாக அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் போட்டு அழுத்தி பண்ணாமல் மைல்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சுகர் நம்ம சேர்த்துருக்கிறதுனால சுகர் வந்து அப்படியே மைல்டாக நமக்கு உருக ஆரம்பிச்சிடும். அந்த ஈரம் படுது இல்லையா, தக்காளியோட ஈரம், அதனால் அப்படியே மெல்ட் ஆகிரும். அதனால் நம்ம ஃபேஸில் எந்த டேமேஜும் பண்ணாது. தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நான் ஃபேஸுக்கு மட்டும் தான் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து கை கால்கள்லாம் கூட இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு டேரெக்டாக பேக் அப்ளை பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். பயங்கர வெயிலாக இருக்குங்க. வெளியில் தலை காட்ட முடியல. அப்படி காட்டிட்டு நம்ம வந்தோம்னா முகத்தை பார்க்க முடியாது. அந்தளவுக்கு மோசமாக மாறிடுது முகம். பயங்கர வெயில். எங்கே போனாலும் சன்ஸ்க்ரீன்லாம் போகாதீங்க. கண்டிப்பாக ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு போங்க சன்ஸ்க்ரீன். நம்ம இந்த மாதிரிலாம் பேக் யூஸ் பண்ணும்போது சன்ஸ்க்ரீன் போட்டால் நமக்கு அப்படியே பாதுகாத்துக்கலாம் ஃபேஸை. மறுபடியும் டேன் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த பேக் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நம்ம வாஷ் பண்ண அவசியம் இல்லை. இதுக்கு மேலேயே நம்ம இந்த பேக்கை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் தாராளமாக. ஏன்னா இப்போலாம் வெயில் காலம் இல்லையா, நல்லா சில்லுன்னு எடுத்து ஃபேஸில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றுமே கிடையாது. ஒரு சிலருக்கு ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணால் ஒரு மாதிரி ஒத்துக்காது அப்படின்றவங்க எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அந்த சில்னஸ் போயிடும். அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். கண்ணுக்கு மேலே, கண்ணுக்கு கீழே, கண்ணை சுற்றி, மூக்குக்கு 2 பக்கமும், வாய் பக்கம் எல்லாமே நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அப்படியே நம்ம ஒரு 10 minutes மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் விடணும்னு அவசியம் இல்லை. நல்லா கையிலேயே ஜென்டலாக ஒரு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 10 minutes மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணலாம். வெறும் 10 நிமிஷம் தாங்க விட்டுருந்தேன். ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். தெரியணுன்றதுனால நான் உங்களுக்கு ஸ்பூனில் அப்படி எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு. இன்னும் நம்ம வாஷ் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக நம்ம ஃபேஸ் வந்து நல்லா வந்து தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஃபேஸ் துடைக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கைக்கும் ஃபேஸ்க்கு அவ்வளோ வித்தியாசம் இருக்கட்டு. செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 10 நிமிஷம் கூட நான் விடலைங்க. உடனே நான் வாஷ் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு தான் இது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக மாற்றி கொடுக்கும். இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தாலும் சரி, டேன் இருந்தாலும் சரி, நீண்ட நாட்களாக மங்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மங்கு வந்து க்யூர் ஆகுங்க. க்யூர் ஆகாதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. சூப்பராக க்யூர் பண்ணிடும். கண்டிப்பாக எனக்கு வந்து மங்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. செம்ம சூப்பராக எனக்கு வந்து போயிருக்குங்க. இங்கே தான் எனக்கு ஸ்டார்ட் ஆனிச்சு ஃபஸ்ட்டு. நல்லா எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. எல்லாருமே கேட்டாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த பேக்கை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செம்ம சூப்பராக எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே 100% ரிசல்ட் தரக்கூடிய வீடியோஸ் தான் போட்டுக்கிட்டுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே போய் கிடையாது, உண்மை. நான் அப்ளை பண்ணி எனக்கு ரிசல்ட் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். கை பாருங்கள், ஃபேஸ் பாருங்கள், நல்லா வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த 2 இதையும் பண்ணணும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வச்சு சுகர் வச்சு ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பேக் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். என் நெக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் இதுக்கே நல்லா தெரியும் உங்களுக்கு. பட் அதனால தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று மறந்துடாமல் போட்டுருங்க. மறந்துடாதீங்க, லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.